பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போறது நாட்டு சர்க்கரை ரசகுல்லா. நாட்டு சர்க்கரை ரசகுல்லா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பால், நாட்டு சர்க்கரை, எலுமிச்சம்பழம். நாட்டு சர்க்கரை ரசகுல்லா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், பாலை கொதிக்க வச்சுட்டு திரிய வச்சிருவோம். அந்த பாலோட பன்னீர் எடுத்து தான் ரசகுல்லா செய்வோம். அதனால பாலை ஊற்றிட்டு திரிய வச்சிடலாம். இந்த பால் நல்லா கொதிச்ச பிறகு லெமனை பிழிஞ்சோம்னா திரிஞ்சிரும். பால் நல்லா பொங்கிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், தீயை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லெமனை புழிஞ்சிக்கோங்க. பாலை திரிய வைக்க போகிறோம். அதனால் லெமன் ஊற்றினா பால் திரிஞ்சிடும் இல்லைங்களா. அதனால் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலர்னோம்னா அது திரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலரி விடுங்க. பாருங்கள், நல்லா தண்ணி தனியாக, இந்த பால் தனியாக வந்துருச்சு இல்லைங்களா. தண்ணி தனியாக இருக்குது, அந்த பால்லாம் திரிஞ்சு தனியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு துணி, நல்ல வெள்ளை துணியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வடிகட்டிக்கோங்க. லெமன் புழிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த புளிப்பு டேஸ்ட் இந்த பாலில் இருக்கும், அந்த பன்னீரில் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே கலக்கி விடுங்க. அந்த புளிப்பு டேஸ்ட் அதில் இறங்கிரும், கீழே இறங்கிரும். இதை நல்லா அப்படியே புழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. நீங்கள் இதை அப்படியே கட்டி தொங்க விட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் அப்படியே இறங்கிரும். டைம் இருந்தால் தொங்க விடுங்க, இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசகுல்லா உருண்டையாக பிடிக்க போகிறோம். இது இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு தண்ணி ஊற்றி அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா மசிச்சுக்கணும். உள்ளங்கையில் நல்லா மசிச்சுட்டு அந்த நல்லா சாஃப்டான பிறகு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இந்த கொதிக்கிற சர்க்கரை தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணி புழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பன்னீரை இதில் எடுத்துடலாம். எடுத்துட்டு உதிர்த்து விட்டுருங்க. இதை நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா அந்த சாஃப்டாக வர வரைக்கும் மசிச்சுக்கோங்க. நல்லா இந்த உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கணும். அந்த திரி வரவே கூடாது. பாலோட அந்த பன்னீர் திரியாக இருந்தது இல்லைங்களா, அது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். ரசகுல்லா மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
வெடிப்பு எதுவும் இல்லாத அளவுக்கு உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை, நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா கொதிக்க விடுங்க. சாதாரணமாக ரசகுல்லானா வெள்ளை சர்க்கரையில் வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் செய்கிறோம். கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஹெல்த்தாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பன்னீரும் நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெள்ளை சர்க்கரையில் கொதிக்க வச்சு தான் ரசகுல்லா செஞ்சு தருவோம், இல்லைன்னா கடையில் வாங்கி தருவோம். நம்ம நாட்டு சர்க்கரையில் செஞ்சு வீட்டில் நம்ம பார்த்து செஞ்சு தரும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, அது கரைஞ்சிரும். நல்லா கொதித்த பிறகு போடுங்க, அப்போ தான் அது வந்து கரெக்டாக அந்த வெந்து கரெக்டாக வரும். இப்போ கொதிக்குது இல்லைங்களா, இப்போ போடுங்க உள்ள. அந்த சர்க்கரை தண்ணியிலே இது வேகணும், வெந்து அந்த இனிப்பெல்லாம் வந்து இது உறிஞ்சி அந்த இனிப்பு டேஸ்ட்டு அது வரும். இது மேலே அப்படியே ஒரு நல்ல வெயிட்டான மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் குக்கரில் பண்ணோம்னா அது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கன்னா அது அப்படியே, இப்போ நம்ம போட்டது சின்ன சின்ன உருண்டை இல்லைங்களா, அது அப்படியே டபுள் ஆகும். அது நல்லா வெந்து அந்த ஜீராலாம் உறிஞ்சி நல்லா டபுள் ஆகும். இப்போ நம்ம மண்பானையில் செய்கிறதுனால அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வேக விடுறோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும் இல்லைங்களா, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டோம். இப்போ எல்லாமே டபுள் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஜீராலாம் நல்லா உறிஞ்சி அந்த சக்கரை பாகுலாம் நல்லா உள்ளே ஏறி நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாரம்பரிய சமையலில் நாட்டு சர்க்கரை ரசகுல்லா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன்.